Good morning to all. Today we are going to discuss about grammar topic if condition or if class. ஸோ இன்றைக்கி நம்ம கிராமர் டாப்பிக்கில் இஃப் கண்டிஷன் ஆர் இஃப் கிளாஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்தால் அதோட ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபைனலைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் இஃப் கிளாஸ் அப்படின்னா, கண்டிஷனல் சென்டென்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் கண்டிஷனல் கிளாஸ் ஆர் இஃப் கிளாஸ். ஸோ கண்டிஷன் கிளாஸ் சில கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதோட விளைவுகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே ஆர் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் தட் த ஆக்ஷன் இன் த மெயின் கிளாஸ் can only take place if a certain condition is fulfilled. அதாவது if class அப்படின்னு சொன்னோம்னா அது மெயின் கிளாஸ் இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இஃப் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இஃப் கிளாஸ் சொல்லுவோம். ஸோ அதோட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் இருக்கும். அந்த மெயின் கிளாஸ் இல்லை அப்படின்னா இஃப் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்ஸ். 3 டைப்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமாக ஜீரோ கண்டிஷனல் ஒன்று இருக்குது. ஸோ இது 3 டைப் இல்லாமல் இது ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு. ஸோ ஜீரோ கண்டிஷனலில் என்ன அப்படின்னா, இதோட கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா. இதே வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்தாலும் இதோட ஆன்சரும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து மாற்ற முடியாது. ஓகேவா. இது வந்து பர்மனெண்ட்டாக நடக்கக்கூடியது. ஸோ அதை தான் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் திஸ் திங் ஹேப்பன் தட் திங் ஹேப்பன். இது நடந்தால் இது நடக்கும். ஸோ இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ். நீ தண்ணி சூட் பண்ணனா அது பாயில் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதோடது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம் அப்படின்னா இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள், அதோட ஆன்சர்ஸும் ப்ரெசன்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டு டாக் அபவுட் திங்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ லைக் எ சயின்டிஃபிக் ஃபேக்ட். அதாவது இது வந்து உண்மையான விஷயங்களையும் சயின்டிஃபிக் ஃபேக்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை தான் நம்ம ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள், இஃப் யூ ஃப்ரீஸ் வாட்டர் இட் டர்ன்ஸ் இன்டு ஐஸ். நீ வந்து தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உறைஞ்சிருச்சுன்னா அது வந்து என்னவா மாறிடும், ஐஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு, அண்ட் இஃப் யூ ஹீட் வாட்டர் அட் 100 degree இட் பாயில்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தோன்னா டைப் 1. இஃப் கிளாஸில் டைப் 1 சொல்லுவோம். அதுதான் வந்து ரியல் கண்டிஷன் சொல்லுவோம். இதையும் ஜீரோ கிளாஸ் மாதிரி இதுவும் ரியல் கண்டிஷன் தான். ஸோ இட் இஸ் பாசிபிள் அண்ட் ஆல்சோ வெரி லைக்லி தட் த கண்டிஷன் வில் பி ஃபுல்ஃபில்டு. அதாவது பாசிபிளாக நடக்கக்கூடியது வந்து அதோட ரிசல்ட்டும் ஃபுல்ஃபில் ஆகக்கூடியதாக இருக்கும். அதாவது 100% வந்து உண்மையான விஷயங்கள் தான் வந்து கிளாஸ் 1 டைப் 1 வந்து நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வில் சென்ட் ஹேர் அண்ட் இன்விடேஷன். நான் வந்து அட்ரஸை ஃபைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், இன்விடேஷனை கொடுத்துருவேன் அவளுக்கு. ஸோ இது வந்து பாசிபிலிட்டியாக நடக்கக்கூடியது தான் நம்ம வந்து டைப் 1ல் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னா வில் அல்லது ஷல், இல்லைனா அதோட நெகட்டிவ் ஃபார்ம் ஓன்ட் அது மாதிரி இருக்கும். அது வேர்பை வந்து அது கூட ஜாயின் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இஃப் திஸ் திங் ஹேப்பன், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தட் திங்ஸ் வில் ஹேப்பன். ஓகேவா. இந்த ஜீரோ கண்டிஷனில் படித்தோம்ல அதே போல் தான் சேம். நெக்ஸ்ட்டு, இஃப் வி டோன்ட் ஹரி வி வில் மிஸ் த பிளான். ஓகேவா. நீ வந்து அதை குயிக்காக அதை பண்ணல அப்படின்னா அந்த பிளான் என்ன ஆகிடும் அப்படின்னா மிஸ் ஆகிடும். ஸோ 100% நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ப்ரெசன்ட் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸில் வந்து இதோட ஆன்சர்ஸ் நமக்கு வரும். டு டாக் அபவுட் பாசிபிலிட்டி இன் த ப்ரெசன்ட் ஆர் இன் த ஃபியூச்சர். அதாவது உண்மையாக நடக்கக்கூடிய பாசிபிளாக ஆகக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் வந்து இந்த டைப் 1 வந்து நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அது ப்ரெசன்ட்லேயும் ஓகே, அது ஃபியூச்சர்லேயும் ஓகே தான். ஓகேவா. இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் ஸ்டே அட் ஹோம். நான் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நான் வீட்டிலே இருந்துருவேன். இஃப் ஐ வேக் அப் லேட் ஐ வில் மிஸ் த பஸ். நான் லேட்டாக எழுந்திரிச்சா நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு ட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா இதோட வேர்ப் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா வில்லில் வந்து வரும். அதாவது ப்ரெசன்ட் கண்டிஷன் 1ல் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அது வேர்ப் அதே வேர்பாக இருந்தாலும் சரி அதில் கூட எஸ் ஜாயின் பண்ணாலும் வில்லோட தான் வந்து நமக்கு ஆன்சர்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப் 2. இஃப் கிளாஸில் டைப் 2 பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் பாசிபிள் பட் வெரி அன்லைக்லி தட் த கண்டிஷன் வில் பி ஃபுல்ஃபில்டு. அதாவது இது ஒரு இமேஜினேஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முழுமையாக கற்பனையாக நடக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து நம்ம டைப் 2ல் வந்து நம்ம சொல்லுவோம். இஃப் ஐ ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வுட் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். ஓகேவா. இது வந்து நடக்கவும் செய்யலாம் இல்லை நடக்காமலேயும் போகலாம்.
ஒரு கம்பல்சரியாக நம்ம சொல்லலை, அதை தான் நம்ம வந்து டைப் 2ல் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அதோட கொஸ்டின் ஃபார்மேட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். அதோட ஆன்சர்ஸ் வந்து would இல்லைன்னா would notல வந்து verb கூட ஜாயிண்ட் ஆகி வரும். ஓகேவா? if this thing happened that thing would happen, அதாவது ED ஃபார்மேட்டில் அந்த verb வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்து EDயில் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து woodல வந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். இஃப் ஐ ஸ்போக் ஸ்பானிஷ் ஐ வுட் பி ஒர்க்கிங் இன் ஸ்பெயின். நெக்ஸ்ட்டு இதே கண்டிஷனல் தான் பார்த்தோன்னா சிம்பிள் பாஸ்டில் இருக்கும். அதோடது வந்து ப்ரெசன்ட் கண்டிஷனலில் வந்து ஆட் ஆகிருக்கும். இமேஜினரி சுச்சுவேஷன் இந்த ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இமேஜினேஷனில் தான் வந்து இது ஃபார்ம் ஆகிருக்கும். இஃப் ஐ ஓன் $1 million ஐ வுட் பை a நியூ கார். நான் வந்து ஒரு $1 million வந்து நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு நியூ காரை வாங்குவேன் அப்படின்ட்டு. இது ஒரு இமேஜினேஷன் தான். நமக்கு வந்து அது $1 million வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோம். சப்போஸ் ஜெயிச்சால் இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன். நெக்ஸ்ட்டு இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் குவைட் ஸ்மோக்கிங். ஸோ இதோட ஃபார்மேட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது ஆன்சர் வந்து வுட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். வேர் வந்து வுட்டில் தான் வரும். வாஸ் வந்தால் வுட்டு வராது. மேக்ஸிமம் வேர் வந்தால் தான் வுட்டு வரும். அதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டைப் 3, அதாவது கண்டிஷனில் வந்து டைப் 3 வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் கண்டிஷனல். இது என்னென்னா இட் இஸ் இம்பாசிபிள் that the condition will be fulfilled because it refer to the past. இதுவும் வந்து ஒரு இமேஜினேஷன் தான். அதுவாது நம்ம வந்து நினச்சோம் இப்படி நடக்கும் அப்படின்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே இமேஜினேஷனில் தான் நடக்கக்கூடியது. ஸோ டைப் 2வும் டைப் 3யுமே ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான். இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வுட் ஹாவ் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். ஓகேவா? நான் கண்டுபிடிச்சேன், ஒரு வேளை ஃபியூச்சரில் அது கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்றாங்க. ஸோ தேர்ட் கண்டிஷனலில் பார்த்தோம் அப்படின்னா பாஸ் பர்ஃபெக்டில் இருக்கும் கொஸ்டின், அதாவது ஹேடில் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா வுட் ஹேவில் வரும். அது கூட பாஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து யூஸ் ஆகும். இஃப் திஸ் திங் ஹேட் ஹேப்பன் தட் திங் would have happened. ஸோ ஹேடுன்றது க்ளூ வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதோட ED ஜாயின் பண்ணியிருக்குவாங்க. ஸோ அந்த வேர்ப் கூட இதோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா would haveல ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கணும். இஃப் ஐ ஹேட் நோன் ஐ வுட் ஹாவ் ஓன் சம்திங் ஸ்மார்ட்டர். நெக்ஸ்ட்டு இதோடது பார்த்தோன்னா இஃப் கிளாஸில் பாஸ் பர்ஃபெக்டில் வரும். அதோடது பர்ஃபெக்ட் கண்டிஷனலில் கூட இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு இமேஜினரி சுச்சுவேஷனில் பாஸ்டில் நடக்கக்கூடியது. இஃப் ஐ ஹேட் காட் எ கோல்டு மெடல் ஐ வுட் ஹேட் பீன் ஹாப்பி. நான் வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப எப்படி இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம என்ன ஃபார்மெட் அப்படின்னா ஹேட் காட் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து வுட் ஹேவ் பீன், அதாவது வுட் ஹேவில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இஃப் ஐ ஹேட் மெட் சூசன் லாஸ்ட் வீக் ஐ வுட் ஹேவ் கிவன். ஸோ டைப் 2வும் டைப் 3யும் ஒரு இமேஜினேஷன் ஃபார்மேட்டில் தான் வந்து நமக்கு இங்கே வரும். ஸோ ஓவராலாக இஃப் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா இஃப் கிளாஸில் வந்து இஃப் ஐ ஸ்டடி அதோட மெயின் கிளாஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா எப்படி வரும், வில்லில் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, ஐ வில் பாஸ் த எக்ஸாம். ஸோ அந்த மெயின் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும். பட் ஆனால் இஃப் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்காது. அது மெயின் கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து இஃப் கிளாஸே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்து இஃப் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட மெயின் கிளாஸ் வந்து வில் கூட ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ் த எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இஃப் கிளாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா இதோட ஆன்சர்ஸ் வந்து வுட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இஃப் ஐ ஸ்டடிட், அதாவது ED ஃபார்மேட். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ். இஃப் ஐ ஸ்டடிட் ஐ வுட் பாஸ் த எக்ஸாம். ஸோ அதோட ஆன்சர் வுட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ் பர்ஃபெக்டில் வந்து தேர்டு இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் அதோட ஆன்சர் அதாவது ஹேடில் ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் டைப்பு அது பாஸ் பர்ஃபெக்டில். ஸோ அதோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வுட் ஹேவில் ஸ்டார்ட் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஐ வுட் ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம். ஸோ சின்ன சின்ன க்ளூ வேர்டை தான் அது நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர்ஸை ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸ் பார்க்கலாம். கம்ப்ளீட் த கண்டிஷனல் சென்டென்ஸ், டிசைட் வெதர் டு யூஸ் டைப் 1, டைப் 2 ஆர் டைப் 3. ஸோ இங்கே வந்து நான் க்ளூ வேர்ட்லாம் வந்து உங்களுக்கு மார்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இஃப் ஐ ஹேட் டைம் ஐ டேஷ் ஷாப்பிங் வித் யூ. அதுக்கு நமக்கு வந்து வேர்ப் கொடுத்துருக்காங்க கோன்னு. ஸோ ஹேட் வந்து என்ன வரும்னு பார்த்தோம், வுட் ஹாவ் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஸோ அது வந்து தேர்ட் டைப். அப்போ வுட் ஹாவ் கான் அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா இஃப் யூ டேஷ்
English, you will get along with them perfectly. ஸோ அப்போ will getன்றது நமக்கு இங்கே ஆன்சராக கொடுத்துருக்கு. நம்ம if கிளாஸில் உள்ளது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் ஃபியூச்சரில் வந்திருக்கு அப்படின்றதுனால அது வந்து ஸ்பீக் அப்படி தான் இருக்கும். யூ வந்து அது வந்து ஸ்பீக்கில் தான் வரும். எஸ் ஜாயிண்ட் ஆகுது. ஹீ ஷீட்டுக்கு தான் வந்து ஸ்பீக்ஸ்ன்னு ப்ளூரல் ஃபார்ம் ஆட் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஸ்பீக் தான் ஆன்சர். ஸோ இஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் you will get along with them perfectly. So third வந்து if they had gone for a walk they dash the lights off. So had gone அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் டைப். இதோட ரிசல்ட் எப்படி வரும்? would have turned, அதாவது past participle. if they had gone for a walk they would have turned the lights off. ஓகேவா? clear? next, if she dash to see us we will go to the zoo. ஸோ ஆன்சர் வந்து will go அப்படின்றதுல வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்திருக்கு. ஸோ கொஸ்டின் இஃப்பில் வந்து என்ன வரும் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் வரும். ஸோ அப்போ கம்ஸ்ன்னு வரும். ஏன் அப்படின்னா ஹீ ஷீ ஈட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அது கூட ப்ளூரல் ஃபார்ம் எஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ இஃப் ஷீ கம்ஸ் டு see us we will go to the zoo. ஸோ ஃபிஃப்த் ஒன், I would have told you if I dash him. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் ஷீ கொடுத்துருக்காங்க. அப்போ would have toldன்னு இருக்குது. தேர்ட் டைப் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆன்சர் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும். ஸோ அப்போ had seen, I would have told you if I had seen him. நெக்ஸ்ட்டு choose the best answer. இதுக்கும் வந்து க்ளூ வேர்ட்ஸ்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வைக்கிறேன். I will come if I dash time. will come அதாவது ஃபியூச்சரில் ஆன்சர் வந்திருக்கு, சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ அப்போ கொஸ்டின் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறதுல எது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா have. ஸோ அப்போ ஆன்சர் I will come if I have time. நெக்ஸ்ட்டு if he is late we dash without him. இங்கே பார்த்தோம் அப்படின்னா is அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான். ஸோ அப்போ அதோட ஆன்சர் வந்து ஃபியூச்சர் டென்ஸில் வரும், சிம்பிள் ஃபியூச்சரில் வரும். அப்போ will start. if he is late we will start without him. next, if you dash me I would tell you. ஸோ would tellனு வந்திருக்கு. அப்போ இது டைப் 2. அப்போ இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். if you asked தான் வந்து பாஸ்ட் டென்ஸ், ed ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது வந்து if you asked me I would tell you. next, will it be all right if I dash a friend tonight. ஸோ அப்போ இங்கே இது பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸில் ஆன்சர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணணும். bring. will it be all right if I bring a friend tonight. next, if you dash to learn a musical instrument you have to practice. ஸோ இதில் have to அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ரெசென்ட்டில் want தான் யூஸ் பண்ணணும். if you want to learn a musical instrument you have to practice. next, match the following. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா if they worked hard, if I invite Shalini, if I had got enough money. ஸோ இதுவும் வந்து 3 டைப்பில் இருக்குது. ஸோ இது வந்து ஒர்க்டு அப்படின்றது இடி ஃபார்மெட்டில் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ அதோட ஆன்சர் வந்து வுட்டில் ஜாயிண்ட் ஆகும். அப்போ இஃப் they worked hard they would win. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து வில்லில் வரும். if I invite Shalini she will come to our party. நெக்ஸ்ட்டு if I had, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது, தேர்ட் ஃபார்ம். ஸோ அப்போ if I had got enough money I would have bought these shoes. ஓகேவா? நெக்ஸ்ட்டு filling the blanks with the correct verb form பார்க்க போகிறோம். இதுக்கு டைப் 1, டைப் 2, டைப் 3ன்ற ரூலை கரெக்டாக மெமரி பண்ணிக்கணும். if you dash out with your friends tonight I dash the football match on TV. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா if கிளாஸில் go அப்படின்றது ஆன்சர். ஸோ அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கும். அப்போ அது will ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ if you go out with your friends tonight I will watch the football match on TV. ஓகேவா? இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட்டு if he dash harder he dash his goals. ஸோ இது எல்லாத்தில் பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா ட்ரைஸ்ன்னு இருக்குது. அப்போ அது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லில் வரும். ஆனால் வந்து ஆப்ஷன் வந்து இங்கே வுட்டில் இருக்குது. அப்போ அது ராங். நெக்ஸ்ட்டு டயட் பாஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இதோட ஆன்சர் வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் ராங் தான். அப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது வந்து கரெக்டாக வுட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது செகண்ட் டைப்பில். ஸோ அப்போ if he tired hardered he would reach his goals. It's clear children. So next, if we dash to the radio we dash the news. ஸோ இப்போ இதில் listen அப்படின்றது நமக்கு if கிளாஸாக இருந்துச்சு
அப்படின்னா இது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா வில்லில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வுட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாஸ்ட் டென்ஸில் லிசன்ட்னு இருக்கணும், அப்போ அது ராங். நெக்ஸ்ட் ஹேட் லிசன் தேர்ட் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா வுட் ஹேவில் வரும், அப்போ இதில் வில் ஹியர்னு இருக்குது, அப்போ இதுவும் வந்து ராங் தான். ஸோ அப்போ தேர்டில் பார்த்தீங்கன்னா தான் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் உள்ளது சிம்பிள் ஃபியூச்சரில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இஃப் வி லிசன் டு த ரேடியோ வி வில் ஹியர் த நியூஸ், இதுதான் கரெக்ட் ஆன்சர். Okay student, I hope you all understand this grammar topic, conditional sentence or if class. Thank you all and be safe. See you in the next grammar class.